வணக்கம் மக்களே. தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு கடைசியில் திருச்சியில் நடக்க போவதாக செய்திகள் வந்திருக்கு. அதாவது நடிகர் விஜய் தன்னுடைய முதல் மாநாட்டை திருச்சியில் நடத்த போறதா செய்திகள் வந்திருக்கு. புஷி ஆனந்த் அவருடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செய்தார். சேலத்தில் கூட ஒரு இடத்தை பார்த்தார். அதை பற்றிய வீடியோ நம்ம போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 150 ஏக்கர் இடத்தை சேலத்தில் அவர் பார்த்தாரு. அந்த இடத்துடைய உரிமையாளரும் முதல்ல தருவதாக உறுதியளித்தார். கடைசியில் அவர்கள் இடத்தை உறுதி செய்யும் போது அவருடைய உரிமையாளரிடம் சென்று பேசும்போது உரிமையாளர் ஜகா வாங்கிவிட்டார். அதாவது நாங்கள் இந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுவதற்காக தீர்மானிச்சிருக்கோம், அதற்குண்டான பூர்வாங்க பணிகளை தொடங்குவதற்காக முனைப்பில் இருக்கோம், ஸோ எங்களால் இடத்தை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு பல்டி அடித்தார். இதெல்லாம் நம்ம வீடியோ போட்டோம். ஆனால் கடைசியாக இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி பொன்மலை ஜி கார்னர் பகுதியில் ரயில்வேக்கு சொந்தமான இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு நடத்த முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வருது. ஆனால் இந்த மாநாடு எதிர்பார்த்தபடி நடக்குமா? ஆளும் தரப்புக்கு விஜயோடைய இந்த மாநாடு மிகப்பெரிய எரிச்சலை கொடுத்திருக்கு. அதுவும் தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த முதல் மாநாட்டில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு குறையாமல் பங்கு பெறுவது ஆளும் தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. ஏனால் விரைவில் பட்டாபிஷேகத்துக்கு இளவரசர் தயாராகி கொண்டிருக்கிறார். அவரை அரசியலில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆளும் தரப்பு மிகப்பெரிய அளவில் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனால் விஜயோடைய இந்த அரசியல் மாநாடு உதயநிதிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் இந்த மாநாடை நடத்த விடக்கூடாது, இந்த மாநாடுக்கு குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் குடைச்சல் கொடுப்பதாக தமிழக வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பாளரே ஒரு முன்னணி யூடியூப் சேனல் அளித்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் விஜயோடைய இந்த மாநாடு ஆளும் கட்சிக்கு எந்த விதத்திலெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும், மேலும் கோட் திரைப்படம் வெளியாவதில் மிகப்பெரிய சிக்கலை இந்த மாநாடு ஏற்படுத்தும், கோட்டுடைய ஆடியோ லான்ச் நடைபெறுமா இல்லை ஸ்ட்ரெயிட்டா மாநாடா, அதை பற்றிய தகவல்களை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தமிழக வெற்றி கழகம் விஜயோடைய அரசியல் கட்சி. அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை இந்த கோட், அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியிடக்கூடிய இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் முடிந்த பிறகு அவர் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய மாநாட்டை நடத்துவதற்காக இடத்தை தேடிக் கொண்டிருந்தார். மதுரையில் நடத்தலாமா அல்லது சென்னையிலே நடத்தலாமா இல்லை திருநெல்வேலியில் நடத்தலாமான்லாம் நிறைய இடங்களை அவருடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் தேடி அலைந்து கொண்டிருந்தார். ஆனால் இறுதியாக இப்போது பார்த்தீங்கன்னா திருச்சி பொன்மலை ஜி கார்னர் பகுதியில் மத்திய ரயில்வேக்கு சொந்தமான இடத்துல அவர்கள் மாநாட்டை தொடங்குவதற்கான வேலைகளை செய்ய போகிறாங்க. அந்த இடத்தை உறுதி செய்திருப்பதாக செய்திகள் வருது. ஏனென்றால் தனியாருக்கு சொந்தமான ஒரு இடத்துல போனாங்கன்னா அந்த நிலத்துடைய உரிமையாளரை ஆளும் தரப்பு மிரட்ட வாய்ப்பு இருக்கு. அதாவது இடத்தை கொடுக்காமல் இருப்பதற்கு என்னென்ன இடைஞ்சல்களும் அந்த உரிமையாளருக்கு ஏற்படுத்துமோ நெருக்கடிகளை ஆளும் தரப்பு ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால அவர்கள் அரசுக்கு சொந்தமான ஒரு இடத்தை போயிடலாம், இல்லைன்னா ஒரு கல்லூரிக்கு சொந்தமான ஒரு மிகப்பெரிய மைதானத்தில் கூட நம்ம நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தீர்மானித்தாங்க. ஆனால் எதற்கு நம்ம எடுப்பிலேயே நம்ம ஒரு பின்வாங்கி பதுங்கி பாயிற மாதிரி பயந்து போய் நம்ம எதுக்கு ஒரு கல்லூரி மைதானத்தையோ இல்லை வேறு எதையோ நடத்தணும், நம்ம பொது மைதானத்தில் பொது வெளியில் நடத்துவோம் அப்படிங்கிறதுல கட்சி தலைமை ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் ரயில்வேக்கு சொந்தமான அந்த பொன்மலை ஜி கார்னர் பகுதியில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கோட் வெளியாவதற்கு தயாராக கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் அந்த படத்துக்கு பொருட்செலவு செய்யப்பட்டிருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளில் மிக மும்முரமாக வேலைகள் போயிட்டு இருக்கு. இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த என்னுடைய கட்சியை பெயரை பயன்படுத்த வேண்டாம், அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய பெயரை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நமக்கு வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இசை வெளியீட்டு விழா நடக்குமா, ஸ்ட்ரெயிட்டாகவே விஜய் மாநாட்டுக்கு செல்லலாம், மாநாட்டு பணிகளில் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏனென்றால் இந்த ஆடியோ லான்ச் நடந்தால் அந்த ஆடியோ லான்ச்சில் கண்டிப்பாக அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை பற்றி, அரசியல் மாநாட்டத்தை பற்றி கண்டிப்பாக ஏதாவது பேச வேண்டியிருக்கும். ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. விஜய் ஏதாவது அந்த ஆடியோ லான்ச்சில் தன்னுடைய அரசியல் பயணத்தை பற்றி பேசுவாரா, மாநாடு எங்கே நடக்க போகுதுங்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுவாரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. குறிப்பாக அவருடைய கட்சி தொண்டர்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதையெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு கண்டிப்பாக ஆடியோ லான்ச் நடக்குமா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் செய்திகள் வருது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த விஜயோடைய மாநாடு
கிட்டத்தட்ட அவங்க கட்சி தரப்பில் சொல்கிறது என்ன 10 லட்சம் பேருக்கு குறையாமல் பங்கேற்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் ஒரு முன்னணி யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் சொல்லியிருக்கார். கண்டிப்பாக விஜய்க்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் அவர் திரட்டுவதெல்லாம் வந்து ஒரு ஜுஜுபி விஷயம். கண்டிப்பாக 10 லட்சம் பேர்லாம் வந்துடுவாங்க. ஸோ 10 லட்சம் பேர் வந்துவிட்டால் ஒரு மிகப்பெரிய மாநாடாக இருக்கும். அதாவது மாநாடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் தன்னுடைய சகாக்களுக்கு சொல்லுவது என்ன, எப்படி சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநாடுன்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கணும்யா, பார்த்துக்கோங்கய்யா, எதுவும் ஓட்ட விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவார். மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டத்தை சேர்ப்பது, மிகப்பெரிய அளவில் மக்கள் வெள்ளத்தை சேர்ப்பது, தங்களுடைய பலத்தை வந்து மக்களுக்கு காட்டும். பார்த்தியா என் கட்சியில் எவ்வளோ பேர் இருக்கான் அப்படின்னு காட்டுறது தான் மாநாடு. ஸோ அந்த மாநாடை எந்த கட்சியுமே ஒரு பிரம்மாண்டமான லெவலில் நடத்தணும் அப்படின்னு தான் திட்டமிடும். ஸோ அந்த அளவில் ஒரு மாநாட்டில் 10 லட்சம் பேரை கூட்டிட்டார் அப்படின்னா விஜய் வந்து ஓப்பனாகவே ஆளும் தரப்புக்கு சவால் விட்டுட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ 10 லட்சம் பேர் திரண்டு அந்த மாநாட்டில் தன்னுடைய கட்சியுடைய கொடி, கொள்கை, வழக்கறிஞர் அணி, மருத்துவ அணி, கலை இலக்கிய அணி, எல்லா அணிகள், தொழிலாளர் நல அணி, மாணவர் அணி, எல்லாத்தையுமே அவர் அங்கே அனௌன்ஸ் பண்ண போறாரு. கட்சியுடைய கொள்கை என்னன்னு சொல்ல போறாரு. இப்படி எல்லாத்தையுமே வந்து மக்களிடம் சொல்லி மாநாட்டில் வரக்கூடிய 10 லட்சம் பேருக்கும் உணவு கொடுத்து அவர்களை வந்து திருப்தியாக வீட்டுக்கு அனுப்பி ஒரு வெற்றிகரமாக மாநாடாக நடத்திவிட்டார் என்றால் விஜயோடைய அரசியல் பிரவேசம் ஆளுங்கட்சிக்கு கண்டிப்பாக வேப்பங்காயாகத்தான் கசக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உண்மையிலேயே விஜயால் இந்த மாநாடை வெற்றிகரமாக நடத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்தில் நமக்கு அதில் ஒரு சில ஐயப்பாடுகள் ஏற்படுது. அதாவது அவரால் நடத்த முடியாது என்று சொல்லவில்லை, அந்த அளவுக்கு அவரிடம் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள்கள் இருக்கார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சிக்கலான கேள்விதான். ஏன்னா இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாநாட்டை வந்து மிக வெற்றிகரமாக நடத்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னா KN நேரு. தமிழக முதல்வர் ஸ்டாலினே என்ன சொல்லியிருக்காருன்னா, மாநாடு அப்படின்னாலே KN நேரு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடப்பதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்தவர் வந்து KN நேரு. அதே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய மாநாடும் நடந்தது. அந்த மாநாட்டில் எவ்வளோ பெரிய குளறுபடிகள் நடந்தது, சரியான அளவில் வந்து தொண்டர்களுக்கு உணவு வந்து பரிமாறப்படலை, அந்த உணவுலாம் கெட்டு போயிருந்தது, மிகப்பெரிய அளவில் அந்த உணவுலாம் வந்து கொட்டப்பட்டு வந்தது. அதெல்லாம் நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்தோம். ஸோ இதையெல்லாம் கோஆர்டினேட் செய்து சரியாக அந்த தொண்டர்களுக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னா ஒரு சவாலான விஷயம். ஸோ இதை செய்ய தகுதி வாய்ந்த நபர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு சிக்கலான கேள்வி தான். ஏன்னா புஷி ஆனந்துக்கு என்ன கேட்டால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் மேம்போக்கான சில பணிகளை அவருக்கு பின்னால், விஜய்க்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடிய சில IAS அதிகாரிகள் சொல்லுவதன் அடிப்படையில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த மாநாட்டு பணிகளை திறம்பட எடுத்ததுக்கு ஒரு டீமை கட்டமைக்க வேண்டும். ஸோ அந்த டீம் எப்படி வெற்றிகரமாக செய்ய போகுது அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியாக இருக்குது. மேலும் விஜயோடைய கட்சி கொடி கிட்டத்தட்ட 95% வந்து முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு கிடைத்த செய்தி என்ன அப்படின்னா, ஒரு உழைப்பாளர்களுடைய சிம்பல் அதில் கண்டிப்பாக இடம்பெறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்முடைய உழைப்பாளர் தினத்தில் நம்மளுடைய சிம்பல் பார்த்துருப்பீங்களா, உழைப்பாளர். ஸோ அந்த சிம்பல் கண்டிப்பாக அதில் இடம்பெறக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் அது வந்து அந்த கட்சியுடைய கொடி வந்து அமைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாட்டாளிக்கான ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் விஜயுடைய இந்த அரசியல் பிரவேசம் ஆளும் தரப்புக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் விஜய் வந்தால் நேருக்கு நேராக அவர் மோதப்போது யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி தான். உதயநிதி தரப்பும் இந்த விஜயோடைய அரசியல் பிரவேசத்தை விரும்பலை அப்படின்னு தான் செய்தி வருது. ஏனென்றால் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாளராக விஜய்க்கு எதிராக கருதப்படுவார். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதே வந்து ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த திமுகவில் சில சலசலப்புகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். என்ன பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் அவர்களும் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் எதையுமே வாய் திறந்து பேச முடியாத அப்படி இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகர பேருந்தில் மிகப்பெரிய அளவில் தனியார்களை கொடுத்து இயக்குவது, மேலும் தனியார்களை அந்த பணியை செய்வதற்கான டெண்டர்கள் கொடுப்பது, மேலும் மிகப்பெரிய அளவில் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. அந்த கட்டணம் கட்டி அதற்குண்டான அனுமதி வாங்குவதற்கு அதற்கு உண்டான கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் அவர்கள் ஓய்வு பெறும்போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணப்பலன்கள், ஓய்வூதிய பணப்பலன்கள் இன்னமும் கொடுக்கப்படலை. இதே நிலைமை தற்போது மின்சார வாரியத்துறையிலுமே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதை எல்லாமே வந்து தட்டி கேட்க முடியாதபடி கம்யூனிஸ்டுகளுடைய கை கட்டியிருக்கு. கம்யூனிஸ்டுகள் கம்மென்று இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். இதுவே வந்து அவர்களுடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு புகைச்சலை ஏற்படுத்திருக்கு. ஸோ விடுதலை சிறுத்தைகள் ஒரு பக்கம் அதிருப்தியில் இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம் அதிருப்தியில் இருக்காங்க, மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹர்லால் அவரும் ஒரு அதிருப்தியில் இருக்கார். இப்படி சிறு
சிறு கட்சிகளிடையே அந்த புகைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த திமுகவோட இந்த கூட்டணி 2026 தேர்தலையும் தொடருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு சிக்கலான விஷயம்தான். எனக்கு தெரிந்து 2-3 கட்சிகள் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறும். அதில் மிக முனைப்பாக இருப்பது எனக்கு தெரிஞ்சு மதிமுகவில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. திமுக கூட்டணியில் இருப்பதை பற்றி அவர்கள் தற்போதே பேச துவங்கிவிட்டார்கள். அவருடைய தொண்டர்கள் எல்லாம் வைகோவிற்கும் துரைவையாவிற்கும் மிகப்பெரிய கடிதத்தை எல்லாம் எழுதிட்டு வர்றாங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த கூட்டணி எல்லாம் ஒருவேளை உடைந்து விஜய் பக்கம் சென்றால், அதிமுகவுடன் விஜய் கை கோர்த்தால் மிகப்பெரிய வெற்றியை விஜய் பெறுவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. மக்கள் மத்தியிலையும் ஆளும் திமுக தரப்பில் ஒரு அதிருப்தி இருக்கு. அதாவது மோடி எதிர்ப்பு அதை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த திமுக தரப்பு தமிழக அரசியலை நகர்த்தி வருகிறதா, தமிழக அரசியலில் காய்களை நகர்த்தி வருகிறதா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மக்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா இவர்கள் பூர்வாங்கமான ஆக்கப்பூர்வமான வழிகளில் செயல்படலை அப்படின்னு ஒரு எண்ணமும் மக்கள் மத்தியில் இருக்குது. எப்போவுமே ஆளும் தரப்புக்கு மேலே அந்த ஆன்டி இம்பன்கம்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்து கொண்டே தான் இருக்கும். மோடி எதிர்ப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு திமுகவால் இனிமேல் காலம் தள்ள முடியாது. ஆக்கப்பூர்வமான பணிகளையும் அவர்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் நம்மளுடைய பதிவாக இருக்கு. என்ன எதுவாக இருந்தாலும் நடிகர் விஜயுடைய அரசியல் பிரவேசம் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை கொண்டு வாக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கூட்டணி நிலவரம் மாறி காட்சிகள் மாறினால் விஜய் அரியணை பிடிக்க மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.